உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை எண்ணூர் பெரியகுப்பத்தில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலையில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அம்மோனியா வாயு கசிந்ததால் சின்னகுப்பம், பெரியகுப்பம், எர்ணாவூர் குப்பம் பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இதனால் அந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி 34 மீனவ கிராமங்களை சேர்ந்த மக்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பாதுகாப்பு குழு பல்வேறு ஆளுமைகளை அழைத்து வந்து பொது விசாரணையை நடத்தி இருக்கிறார்கள். பப்ளிக் ஹியரிங். அதிலே பாதிக்கப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட கிராமங்களில் இருந்து வருகை தந்து இத்தனை ஆண்டுகளாக தாங்கள் சந்தித்து வருகிற பிரச்சனைகளை எல்லாம், சுகாதார பிரச்சனைகள், உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்புதல் வாக்கு மூலமாக தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த விசாரணையில் அமர்ந்த நீதிபதிகளும் சில வல்லுநர்களும் அறிக்கை தந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு எச்சரிக்கையை தந்திருக்கிறது. ஆகவேதான் ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, இந்த உர தொழிற்சாலை இனி இங்கே இயங்கக்கூடாது, நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதுதான். நிவாரணம் கோரவில்லை. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா இவ்வளவு கொடுங்கள் என்ற நிவாரணம் கோரவில்லை. நாங்கள் உயிரோடு வாழ வேண்டும், எங்கள் தலைமுறையினர் இங்கே உடல் நலத்தோடு தொடர்ந்து வாழ வேண்டும், இந்த பகுதியை நாங்கள் இழந்துவிட முடியாது, இங்கிருந்து நாங்கள் முற்றாக வெளியேறிவிட முடியாது, இது எங்களுக்கான மண், எங்கள் தாய் மண். ஆகவே பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இங்கே தொடர்ந்து வாழ வேண்டுமானால் இந்த உர தொழிற்சாலை முற்றாக நிறுத்தப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் இக்கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி எண்ணூரில் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்தார். காற்றிலே பரவிய அம்மோனியா வாயுவினை சுவாசித்த மக்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இந்த நிலையில் இதுபோன்ற விபத்து அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது. பல்வேறு வகையான உடல்நல பாதிப்புகளுக்கு இந்த பகுதி வாழ் மக்கள் ஆளாகி வருகிறோம். ஏராளமானவர்களுக்கு குழந்தை பேறு இல்லாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. பல் தொடர்பான நோய், எலும்பு தொடர்பான நோய், சுவாசம் தொடர்பான நோய் பலருக்கும் இங்கே இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக ஒரே கோரிக்கையை 33 கிராமங்களை சார்ந்த மீனவ பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த ஒற்றை கோரிக்கை, கோரமண்டல் உர தொழிற்சாலை இனி இங்கே இயங்கக்கூடாது, அது நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கோரிக்கை
ஜனநாயகபூர்வமான ஒரு கோரிக்கை. இது வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் அல்ல, உயிராதாரத்திற்கான போராட்டம், உயிரை பாதுகாப்பதற்கான போராட்டம். 33 கிராமங்களை சார்ந்த பொதுமக்களின் இருப்பிடத்திற்கான போராட்டம். ஆகவே இதில் மாற்று கருத்துக்கு, இரண்டாவது சிந்தனைக்கு இடமில்லை என்கிற வகையில அரசு இதை புரிந்து கொண்டு உடனடியாக நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இந்த மக்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும். இந்த உர தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. வருகிற 9ஆம் தேதி எண்ணூரிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இந்த பிரச்சனை குறித்து மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு செல்வோம். தற்போது வரைக்கும் இங்கே பாதிக்கப்பட்டு போராடுற மக்களுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா நீங்களே அதை வச்சு அறிக்கை தயாரிக்க முடியும். இதனால ஒரு நாள் எங்க உடம்புல என்ன பாதிப்பு பெரிய கோரிக்கை ஆலய மூடணும்ன்றது தவிர்த்து இன்னொரு கோரிக்கையா சொல்றாங்க. அது இன்ன வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணல. இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை தான். அரசே முன்வந்து இதனை செய்ய வேண்டும். அனைத்து வகையான பரிசோதனைகளையும், உடல்நலம் குறித்த பரிசோதனைகளையும் செய்ய வேண்டும். அவர்களுக்கு உரிய சிகிச்சையும் அளிக்க வேண்டும். இது அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன். ஒட்டுமொத்தத்துல இதில் 3-4 வகையான துறையினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மாசு கட்டுப்பாடு வாரியம் மட்டுமல்ல, அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும். முதல்வர் தலைமையில் இது குறித்து ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும். அமைச்சர்கள், அதிகாரிகள், இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்று அனைத்து தரப்பினரையும், பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைத்து தரப்பையும் ஒருங்கிணைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. ஏற்கனவே ஆயில் கலந்து பாதிச்சிருக்காங்க, இப்ப திருப்பி அமோனியா கலந்து பாதிச்சிருக்காங்க. வாழ தகுதியற்ற இடமாக இந்த சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வெளியான எண்ணெய் கழிவு கடும் பாதிப்பை இந்த பகுதியிலே ஏற்படுத்தியது. அது தொடர்பான பேச்சுவார்த்தையை அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கி வருவதாக தெரிகிறது. அதிலே பெரிய குப்பம், சின்ன குப்பம் உள்ளிட்ட இன்னும் பல கிராமங்களுக்கு அந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை என்ற தகவலையும் இங்கு குறிப்பிட்டார்கள். ஆகவே அது ஒரு புறம். ஆனால் இப்போது அந்த நிவாரணம் கூட எங்களுக்கு முக்கியமில்லை, நாங்கள் உயிரோடு வாழ வேண்டும், எனவே இந்த ஆலையை மூட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போதைக்கு இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்துவதே முதன்மையானதாக இருக்கிறது. அவர்கள் மீதான அந்த வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. எர்ணாவூர் பகுதியில் இருக்க ஆயுத காலனியில வீடுகளுக்குள்ள ஆயில் போகுது, மழை நீரோட போகுது. அவங்க இன்னும் போதிய நிவாரணம் கொடுக்கல, முழுமையா கணக்கெடுக்காம அவங்க ஒருதலை பட்சமா நிவாரணம் வழங்கியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் இப்ப இந்த பகுதியும் அதே மாதிரி இவங்களுக்கு எந்த நிவாரணம் வழங்கப்படலைங்கிற கருத்து வருகிறது. அந்த மாதிரி எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த எண்ணெய் கசிவால் அவர்கள் அனைவருக்கும் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். அரசு எப்படி கணக்கு எடுக்கிறாங்கன்னா, வீட்டுல 15,000 ரூபாய் சேலரி வாங்கினா அவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி. பொதுவா பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இது நிவாரணம் வழங்கணும். ஆமா, இது எண்ணெய் கசிவால் ஏற்பட்ட பாதிப்புக்கு தருகிற இழப்பீடு. இதிலே அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள், என்ன பொருளாதார பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அளவுகோலாக பார்க்கக்கூடாது. பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அனைவரும் அந்த எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில அரசு அப்படித்தான் அதை கணக்கிலே கொள்ள வேண்டும். அந்த வருமான வரம்பு அல்லது போன்ற அளவுகோல் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். இதனிடையே அன்னை சாவித்ரிபாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அன்னை சாவித்ரிபாய் திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்
சாவித்திரிபாய் பூலேவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் கிராமத்தை சேர்ந்த முத்து பெருமாள் என்பவரை சாதி வெறியர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் திறமையான காவல் அதிகாரிகளை நியமிக்க கோரியும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் மணப்பாடு டி லைட்டா, முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன், மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் முத்துவளவன், திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், ஆறுமுகநேரி நகர வெள்ளத்துறை தொண்டரணி பயிற்சி மாவட்ட அமைப்பாளர் சரவணராஜா, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த தேனி மாவட்ட செயற்குழு கூட்டம் தேனியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக், மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம், மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் பஞ்சவர்ணம், பெரியகுளம் தொகுதி செயலாளர் தமிழ்பாண்டியன், கம்பம் தொகுதி செயலாளர் முருகேசன், ஆண்டிப்பட்டி தொகுதி செயலாளர் முத்துராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாண்டியம்மாள், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், மண்டல துணை செயலாளர் சுருளி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை தேனியில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் காஞ்சிபுரம் அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் மாவட்ட செயலாளர்கள் தீவா எழிலரசு, மதி ஆதவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மேலிட பொறுப்பாளர்கள் பாசறை செல்வராஜ், வழக்கறிஞர் கூகா கதிர் நிலவன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளாக பங்கேற்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன், காஞ்சிபுரம் நகர செயலாளர்கள் வழக்கறிஞர் கவியரசு, நகர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத், நகர துணைச் செயலாளர் உதயா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் ஜெய்சங்கர், துப்புரவு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மற்றும் புறநகர் சார்பாக அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மேலிட பொறுப்பாளர்களாக அறிவித்திருக்கும் அண்ணன் பாசறை செல்வராஜ், கதிர்நிலவன் உள்ளிட்டோர் பங்கேற்று இதில் கருத்துரை வழங்கினார்கள். மற்றும் நிர்வாகிகள் பெரும்பாலானோர் இதில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கி நடைபெறவுள்ள 4ஆம் தேதி எழுச்சி தமிழ் அறிவிக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரளானோர் இந்த மாநகர் புறநகர் சார்பாக 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு என்கிற ஒரு வாக்குறுதி நிர்வாகிகள் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆளுங்கட்சி பாஜக அரசு வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாவிட்டால் மக்களுக்கு மிகுந்த சந்தேகத்தை வகித்து வருகிறது. ஆகவே மின்னணு இயந்திரம் இருந்தாலும் கூட வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்தி ஒப்புகை சீட்டு பெற வேண்டும். யாருக்கு வாக்களித்தோம் என்கிற ஒரு நம்பிக்கையை பொதுமக்கள் பெற வேண்டும் என்கிற ஒரு செயலை வலியுறுத்தி இன்றைக்கு தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் பெய்துள்ள மழை பேரிடர்
மாநிலமாக அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்ட 21,000 கோடி நிதியை வழங்க வேண்டும். பாஜக அரசு இன்றைக்கு ஓரவஞ்சனையாக தமிழ்நாட்டை பார்த்து வருகிறது. பாஜக ஆளும் தமிழ் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதியை வழங்கி தமிழ்நாட்டிற்கு குறைந்த நிதியை வழங்குவதை தவிர்த்து தலைவர் எழுச்சி தமிழ் அறிவிக்கும் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக பாஜக அரசு முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு திரளானோர் கூடுதலாக பெண்கள் உள்ளிட்ட பலரை அழைத்து வந்து ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் மதுரை தல்லாகுளத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, பஞ்சமி நில மீட்பு இயக்க மாநில செயலாளர் சசி, மாவட்ட செயலாளர்கள் தீபம் சுடர்மொழி, ரவிக்குமார், அரச முத்துப்பாண்டியன், சிந்தனை வளவன், மண்டல செயலாளர்கள், துணைச் செயலாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் விசிக சார்பில் நாளை நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழக அரசு கோரிக்கை வைத்த 20,000 கோடியை கொடுக்க மறுக்கிறது. மோடி அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். வெள்ள சேதாரத்தில் மட்டும் அத்தனை தோழர்களுக்கும் அந்த நிவாரணத் தொகை போய் சென்றடைந்ததற்காக மோடி அரசு 21,000 கோடி தமிழக அரசு கோரிக்கை தொகையை கொடு என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை எழுச்சி தமிழகம் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்பதற்காக மேலிட பொறுப்பாளர் என்னையும் அண்ணன் சசிவ அவர்களையும் அறிவித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இன்று மதுரை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம், ஒன்றிய செயலாளர்கள், சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செயலாளர் மற்றும் ஓரிரு மாநிலங்கள் கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற்றது. 5 மாவட்ட செயலாளர்களும் பங்கேற்றார்கள். குறிப்பாக அந்த ஊர் சிந்தனை வளவன் வரவில்லை, ஏதோ ஒரு வீட்டிலே மருத்துவத்துக்காக சென்று விட்டார். அவர் சார்பிலே தொகுதி செயலாளர் மூக்கே அவர்களும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக இந்த மாவட்ட கூட்டம் வருகின்ற 4ஆம் தேதி மதுரையிலே 5,000 பேரை திரட்டியாவது ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் உறுதி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்திலே 2,000 பேரை திரட்டி தமிழகத்திலே ஒரு வலுவான ஆர்ப்பாட்டம் மதுரை நடந்ததை வெற்றி காணிக்கையாக எழுச்சி தமிழகம் ஒப்படைப்போம், மத்திய அரசுக்கு அதை உணர்த்துவோம், மக்களுக்கான கோரிக்கையை எழுப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வெளிச்சம் தொகுதி மூலமாக இந்த அறிவிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். தோழர்களே, இந்த கூட்டத்துக்கு வராத நிர்வாகிகளும் வராத விடுதலை சிறுத்தை தொண்டர்களும் அழைத்து வந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வருமாறு இந்த நிர்வாக கூட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்தும் தமிழ்நாட்டின் மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் விசிக சார்பில் நாளை நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்தும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் கதிர்வேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாமகிரிப்பேட்டை பேரூர் செயலாளர் நத்தன், சேலம், நாமக்கல் மண்டல துணைச் செயலாளர் அரசன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் பிரபாகரன், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் கபிலன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக ஒன்றிய செயலாளர் கதிர்வேந்தன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மண்டல செயலாளர், நாடாளுமன்ற துணைச் செயலாளர் மற்றும் இளஞ்சிறுத்தைகள் பாசறை நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாளை நடைபெறவிருக்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தோழர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக கூட்டத்தை
நடத்தி கொடுக்க வேண்டுமாய் அழைப்பு விடுத்திருக்கிறோம். அடுத்து வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டிற்கு திரளான மக்களை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் பெண்கள் உட்பட அனைவரையும் கூட்டிக் கொண்டு மாநாட்டை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என இங்கு உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்காக இங்கு நடைபெற்ற கிழக்கு ஒன்றியத்தின் நாமீர்பேட்டை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக அனைத்து முகாம்களிலிருந்தும் பெண்கள் ஆண்கள் உட்பட கிராமமாக சென்று மக்களை திரட்டி மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 61வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை அசோக் நகரில் உள்ள விளையாட்டுத் திடலில் தென் சென்னை வடக்கு மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் தலித் வெற்றிச்செல்வன் தலைமையில் கபடி போட்டி நடைபெற்றது. 45 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் முதல் இடம் பிடித்த அணிக்கு 20,000 ரூபாய் மதிப்புள்ள வெற்றி கோப்பை மற்றும் 10,000 ரொக்க பணமும், இரண்டாம் இடம் பிடித்த அணிக்கு 15,000 மதிப்புள்ள வெற்றி கோப்பை மற்றும் 8,000 ரொக்க பணமும் பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன், மாநில செயற்குழு உறுப்பினர் தலித் கோவிந்தசாமி, விக்ரமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர்களுடைய 61வது பிறந்தநாளை முன்னிட்டும் தலைவரினுடைய தலைமையிலே நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற வெல்லும் ஜனநாயகம் வீழும் சனாதனம் என்ற மாநாட்டை குறித்தும் தம்பி வெற்றி செல்வன் அவர்கள் இங்கே கபடி போட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 45 அணிகள் கொண்ட கபடி போட்டி இங்கே நடந்து இன்று இறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறது. இந்த இறுதி சுற்றிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அணிகளுக்கு பரிசளிப்பதற்காக தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் வளவன் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எழில் கருண் ஆகிய நான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன். வெற்றி பெற்ற அணிகளுக்கு இங்கு பரிசளிப்பும் பண முடிப்பும் கொடுத்து தலைவருடைய கரத்தை வலுப்படுத்தவும் கட்சியை வளர்க்கவும் நாங்களே வந்துள்ளோம். நன்றி, வணக்கம்.